இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சன் டிவியில் இப்போ ரீசண்டாக 2024 டிசம்பர் லாஸ்ட்டில் டெலிகாஸ்ட் ஆன சீரியலான எதிர்நீச்சல் சீசன் 2ஓட ஹீரோயின் ஜனனியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனனி இவங்க இப்போது ஏற்கனவே ஜனனியாக நடித்தவங்களுக்கும் மதுமிதா நடிச்சிருப்பாங்க. இப்போது இவங்க நடிக்கிறாங்க. ஸோ நிறைய ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே மக்கள் நிறைய கம்பேரிசன், அவங்க நடிச்சிருந்துருக்கலாம், இல்லை இவங்க தான் இப்போ பெஸ்ட்டாக இருக்காங்க, ஒரு சிலர் இவங்க தான் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஹீரோக்கு இவங்க ஆப்ட் ஆகலை, ஹீரோவை விட பெரிய பொண்ணு மாதிரி தெரியுறாங்க, அவங்க தான் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க. எதிர்நீச்சல் ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல். மாரிமுத்து இருந்தப்போ அவர் இருந்ததுனால தான் நாடகம் அப்படியே ரொம்ப ஹையில் போச்சு. நந்தினி அவங்க ரெண்டு பேரோட அந்த இது கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால டிஆர்பிலையும் ரொம்பவே மேலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த சீரியலை பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் இல்லை. என்னதான் காமெடி பண்ணாலும், காமெடியாக கொண்டு போனாலும் பெரிய அளவுக்கு ரீச் இல்லை. அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை போட்டு கூட அந்த நாடகம் ரீச் ஆகலை. ஸோ டோட்டலாக கொஞ்சம் வேறு மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் திருசெல்வம் அவர்கள் டோட்டலாக கதையை இப்போ மாற்றி சீசன் 2 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கிறாங்க. ஜனனி அப்படிங்கிற ரோலுக்கு மட்டும் மதுமிதாக்கு பதிலாக பார்வதி அப்படிங்கிறவங்கள மாற்றியிருக்காங்க. இவங்களோட அப்பா பெயர் வெங்கட்ரமணன், அம்மா பெயர் புஷ்பகலா. இவங்க கோயம்புத்தூர் பொண்ணு தான். 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு மஞ்சு கௌரி அப்படின்னு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஊர் சுற்றுறது அப்படின்னா அவ்வளோ ஆசையாக இருக்குமாம். இவங்க நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நடிக்கிறதுக்கெலாம் ஆசைப்படல, நல்லா படித்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல்வர்னியா மெட்ரிக் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிகிரி படிக்கணும் அப்படிங்கும்போது பேங்க் லைனில் போகணும், இல்லை ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடணும் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் எடுத்து படிக்கிறாங்க. எங்கன்னா ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். ஃபஸ்ட்டு இவங்க வேறு காலேஜ் தான் ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அந்த காலேஜ் கிடைக்கல. ஸோ பிகாமில் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ 3 இயர்ஸ் அதை நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்ருக்கும் போதே டிஎல்எஃப் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனிலையும் வேலை கிடைக்கிது. அந்த ஐடி கம்பெனியில் ஒரு 6 மாதம் வேலை பார்க்குறாங்க. அந்த லைஃப் ஸோ ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன தான் சேலரி பேசிஸில் அது ஹை சேலரி, நல்லா லக்ஸூரியஸ் லைஃப் நம்ம வாழலாம் அப்படின்னாலுமே நிறைய வித டென்ஷன் அண்ட் ப்ரெஷர் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவங்க ஃபஸ்ட்டு பிடிச்சி தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாத வேலைக்கு அப்புறம் இல்லை இது நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ஏன் ஆங்கரிங் ட்ரை பண்ணக்கூடாது. பொதுவாக எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு தான் பிடிக்கும், சீரியலில் நடிக்கணும், சினிமாவில் நடிக்கணும், இப்படி தான் யோசிப்பாங்க. இவங்க ஆங்கரிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் விஜே அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா அவங்க சின்னதில் இருந்தே அவங்களோட இந்த பேச்சு, இது காமெடி பண்ணுறது, அந்த ஆங்கரிங்லே நல்லா காமெடி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குமா. அவங்கள தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அப்புறம் விஜய் டிவியில் கோபிநாத் அவரை ரொம்ப பிடிக்குமா. அவர் பேசுகிற விதம், ஒவ்வொருதையும் டெலிவர் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சீரியல் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு வேணாம், எனக்கு நல்ல ஆங்கராக இருந்தால் போதும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நிறையா உடனேலாம் எதுவுமே கிடச்சிடல. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும்போது
திடீர்னு வந்து அந்த ஜாப்பை குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நீ நல்லா படிச்சிருக்க, அதுக்கான வேலை உனக்கு கிடச்சிருக்கு, இதை பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தோடு திட்டியிருக்கிறாங்க 2 பேருமே. இல்லைப்பா, எனக்கு வந்து நிறைய டென்ஷன் ப்ரெஷராக இருக்குது, நான் இதை தாண்டி என்னோடய ப்ரொஃபஷனை நான் டோட்டலாக மாற்றணும்னு பார்க்குறேன், நான் வந்து ஆங்கரிங் ஃபீல்டில் போகலான்னு பார்க்குறேன், சினிமா அந்த சைடு ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க அப்பா வந்து உனக்கு இது ப்ரெஷராக இருந்தால் நீ வேறு ஒரு ஒர்க் பாரு, ஐடி ஃபீல்டு ப்ரெஷராக இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக வேறு இருக்கும்ல, அதை பாரு, அதை விட்டுட்டு நீ வந்து ஆங்கரிங் போகிறேன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கு. கடைசியாக வந்து அப்படி இப்படின்னு பேசி வந்து நான் ஆங்கர் தான் ஆவேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆங்கர் ஆவேன்னு சொன்னதுக்கப்புறம் அதை எப்படி அந்த சான்ஸை தேடுறது, வீட்டில் ஒத்துக்கிற வச்சாச்சு, இப்போது நம்ம எப்படி போகிறது, இதுக்கப்புறம் நம்ம அந்த இதை எப்படிரா கொண்டு போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து இவங்களுக்கு சைமா அவார்ட்ஸுன்ற பெரிய அவார்ட்ஸில் இது ஆங்கர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அது இன்னொரு ஆங்கர் மூலியமாக தான் கிடைக்கிது. அவங்க வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் வந்து இவங்க வந்து நம்ம எப்படியாவது ஒரு இதில் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு அடுத்த இதில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து அந்த ஆங்கரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீ வந்து பெஸ்ட்டாக பண்ண. அந்த ஆங்கர் வேறு யாரும் இல்லை, நம்ம பிக் பாஸில் இருந்த கதிரவன் அவர்கள் தான். அவங்க வந்து நான் உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன், நானும் ஆங்கரிங் தான் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீயும் ஆங்கர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. 2017 ஒரு காதலின் புது பயணம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதுவுமே இவங்க ஆங்கரிங் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருந்த வாய்ப்பு தான். இருந்தாலுமே அவங்க நினச்சது என்னென்னா அந்த படத்தில் நடித்தா எனக்கு ஏதாவது ஆங்கரிங் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதா. பொதுவாக ஒரு படத்தில் நடித்தா அடுத்தடுத்த படத்துக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க. இவங்க அதில் நடித்தா எனக்கு ஆங்கரிங் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன ரோல் தான் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக ஃப்ரெண்டானது தான் கதிரவன். அவங்களோட சேர்ந்து சைமா அவார்ட்ஸு எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நடக்குது. அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லாவே ஹோஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கமல்ஹாசன் அவர்கள்லாம் வராங்க. அவர் கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு ஃப்ரேம்லையாவது நம்ம வந்துடணும் அப்படின்னு பார்த்தா இல்லை, அவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம இது பண்ணி நம்ம ஒரு ஃப்ரேமில் கூட வரலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2019 திரும்ப கத்தாரில் வந்து சைமா அவார்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போது திரும்ப கமல்ஹாசன் அவர்களை வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போது நிறைய அவர்கிட்ட, சார் உங்களை வந்து நான் ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்லாம், அந்த கட்டிப்பிடி வைத்தியம்லாம் எனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இவங்களாவே கேட்டு வந்து இவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அது இவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது தான். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆக்டர், அவரை வந்து ரொம்பவே அவரோட படங்கள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, எல்லா ஃபீல்டுலேயுமே அவர் டேலண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா. ஸோ இந்த மாதிரிலாம் சின்னதாக ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து இவங்களோட சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா இவங்களோட தங்கச்சி ரேவதி அண்ட் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சு கௌரி, அவங்களோட சேர்ந்து நிறைய ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க. இவங்க எங்கெல்லாம் ஆங்கரிங்க்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி துபாய், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரைலாம் போயிருக்காங்க. ஸோ மதுரை எப்போ போகிறாங்கன்னா அவங்க சீரியல் நடித்த டைமில் தான் மதுரைலாம் போகிறாங்க. மற்றபடி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மலேசியாவில் தான் நடக்குது. எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய மலேசியா, சிங்கப்பூரில் நடிக்கிற இதெல்லாம் ஆங்கரிங்கில் வாய்ப்பெலாம் கிடச்சிச்சு அப்படின்னா இவங்க சன் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்னது தான் காலையில் நடக்கிற காலை வணக்கம், இந்த மாதிரி செலிப்ரிட்டியை இன்டர்வியூ பண்ணுறது, இந்த மாதிரி இதில் தான் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது மூலியமாக இவங்க நல்லா ஆங்கரிங் பண்ணுறாங்கன்ட்டு இவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து பேட்மிண்டன், செஸ், கேரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா. இவங்க பக்கா வெஜிடேரியனாக, நான்வெஜ் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காதான். அதுவும் தயிர் சாதம்னா வந்து அவ்வளோ பிடிக்குமா. 3 நேரத்துக்கு அதுவே இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது
பண்ணியிருக்காங்க. இவங்க சன் டிவியில் மட்டும் ஆங்கரிங் பண்ணலை, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய பெரிய சேனல்ஸ்லையுமே, சன் டிவியை தாண்டி அடுத்த 2 பெரிய சேனல்ஸ்லையும் இவங்க ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2021 புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அதுவும் நம்ம தேவயானி மேடத்தோட கோலங்களுக்கு அப்புறம் அவங்க ஒரு சீரியல் நடிக்கிறாங்கன்னா அது இந்த சீரியல் தான். பல வருஷம் கழித்து திருசெல்வம் அவர்கள் ஃபஸ்ட்டு கோலங்கள் எடுத்தார். அப்போது கன்வின்ஸ் பண்ணி தேவயானி மேடத்தை நடிக்க வச்சுட்டு, இந்த இதில் இவங்க தேவயானி மேடம்னு கூட கூப்பிட மாட்டாங்களாம், தேவு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் ரொம்ப செல்லமாக. ஏன்னா ஒரு பாசமான மாமியாராக தான் அதில் தேவயானி மேம் நடிச்சிருப்பாங்க. பவித்ரா அப்படிங்கிற ரோல் இவங்க படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2023 நீ நான் அவள் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம விஜய் டிவி ராஜாராணி சீசன் 2ல் சரவணனுக்கு தம்பியாக நடித்தவங்க கூட நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது எதிர்நீச்சல் சீசன் 2ல் திருசெல்வம் அவர்கள் நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. ஏன்னா தேவயானி நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த சீரியலை இவர் ரொம்பவே நல்லா பார்த்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணோட நடிப்பு திறமை நல்லா இருக்கே அப்படின்ட்டு தான் ஹீரோயினுக்காக இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தா அர்ஜுன் தாஸோட ப்ரொபோசல்னால தான். வாத்தி கம்மிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம் 2021 நடந்துச்சு. அதில் அர்ஜுன் தாஸ் இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த செக்மெண்ட் மூலியமாக தான் இவங்க நிறைய வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்குமா. ஒரு அருவியாக இருந்தாலும் சரி, ஒரு பீச்சாக இருந்தாலும் சரி, கடல் எந்த தண்ணியை பார்த்தாலும் போய் உடனே அதில் குதித்து விளாடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஆசையாக இருக்குமோ. ஆனால் அதுவே ஆபத்தாகவும் அமைஞ்சிச்சான். இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதான். அந்த ஒரு ரெசார்ட், தாய்லாண்டில் ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ரெசார்ட்டில் ரெசார்ட்டோட அந்த ஓப்பனிங்லேயே எப்படி தான் இருக்கும், அந்த பால்கனி சைடு ஒரு ரிவர் இருக்குமா. ஸோ தண்ணியை பார்த்தோன்னே இவங்களும் குதிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ரிவர் போயிட்டே இருந்திருக்கு. ரோப் இருக்குது, நம்மளுக்கு ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது அது எங்கேயாவது ரெசார்ட்டோட எக்ஸிட்டில் அது முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா அந்த ரிவர் அடுத்து கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ எப்படி நம்ம வெளியே வர்றது? ஏன்னா இவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அங்கேருந்து திரும்ப நம்ம வெளியே வர முடியாது. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கத்தியிருக்காங்க, என்னை காப்பாற்றுன்னு. எப்படி தான் காப்பாற்றுறது அப்படின்னு தெரில. மெதுமெதுவாக அங்கேருந்து ஒரு மரத்தை போய் பிடிச்சி தொங்கியிருக்காங்க. இவங்க நினச்சது இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும், கீழே விழுந்தா நம்ம முதலையிட்ட மாட்டிக்கிற வேண்டியதான், முதல்ல நம்மளை கடிச்சிடும். முன்னாடி உள்ள தண்ணியில் இறங்கும்போது அதெல்லாம் தோணலையா, ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இது நடுவாக இருக்குது, எனக்கு இதில் முதல்லலாம் இருந்தால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோமோ அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு ஒரு போட் அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிடுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ போட்டில் ஏறுறதுக்காக காலை கீழே வச்சா கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு பாதி உடம்புக்கு தான் தண்ணியே இருந்திருக்கு. அவங்க இதுக்கா நம்ம இவ்வளோ பயந்தோம், நம்ம இவ்வளோ இதாயிட்டோமே, ஒரு பயத்தினால நம்ம அடுத்து எதுவுமே யோசிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணாங்க, எந்த இதை நினச்சுமே எப்போவுமே பயப்படக்கூடாது, பயந்தால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் யோசிக்கவே முடியலை, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே பயப்படாமல் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு இப்போதான் 2 சீரியல் கமிட் ஆகி அவங்க நடிச்சிட்ருக்காங்க. இதே மாதிரி நிறைய சீரியல்ஸ் அவங்களுக்கு, ஏன்னா ஆசை ஆங்கரிங் தான். ஆனால் இப்போ சீரியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் வந்தால் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு. ஸோ நிறைய சீரியல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்மளோட பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கிடுவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. RRR ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம்.
நீங்க தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியா வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.